அன்னைக்கு நைட் அந்த 3 மணி நேரம் அந்த பொண்ணு பட்ட வலி இருக்கு, எவ்வளோ வலியாக இருக்கும். அது கத்த கூட முடிஞ்சிருக்காது. It is not a normal kind of a murder. It is an planned, cruel, brutal murder. இன்ச்சா டார்ச்சர் நடந்திருக்காங்க. கண்கள்லேருந்து ரத்தம் வருதுன்னா அந்த கண் என்ன பாடுபடுத்திருப்பேன். கண்ணில் சும்மா தூசி வந்தாலே நம்ம கசக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக உனக்கு வந்து ஃபுல்லாக அந்த கன்ஃபியூஷன்னா எத்தனை அடி லட்டியால் ராடால் அந்த பொண்ணை பட்டுன்னு அடிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பற்கள் பல இடத்துல வந்து காணப்படுதுன்னும் போது எவ்வளோ வந்து இன்ச்சா கடிச்சு கால்கள்லாம் விரிந்த நிலையில் கிடக்குறாங்க. அன்னைக்கு நைட் அந்த 3 மணி நேரம் அந்த பொண்ணு பட்ட வலி இருக்கு, எவ்வளவு வலியா இருக்கும். அது கத்த கூட முடிஞ்சிருக்காது. அந்த ஃபீமேலோட ஜெனிட்டல் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைமன் நல்லா கிழிஞ்சு போயிருக்கு. உள்ள இருக்கிற அந்த ப்ரொடெக்டிவ் ஹைமன் வந்து நல்லா கிழிஞ்சிருக்கு. ஒன்று. ரெண்டாவது அந்த வெஜினால வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் லேசரேஷன்ஸ், அதாவது ஏதாவது ஒரு விஷயம் போய் மல்டிபிள் இடத்துல தேய்ன்னு தேய்ச்சா அந்த மாதிரி விரிசல்கள், பல விரிசல்கள் வந்து அங்கே காணப்படுது. 180 mg அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நாட்டையே வந்து உழுக்கிற மாதிரி ஆச்சு. ஸோ அந்த மில்லிகிராம் கணக்கில் ஒரு திக்கா வெள்ளையா கஞ்சி மாதிரி ஒரு பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பெண் உறுப்புல இருக்கு அப்படின்றதுல மென்ஷன் ஆனது வந்து அப்ப என்ன, அது செமன் தானே. ஏன்னா இயல்பா வந்து ஒரு மனிதர்னால வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேக்ஸிமம் ரொம்ப நாள் பண்ணாம இப்ப ரிலீஸ் பண்ணா கூட வந்து பாத்தீங்கன்னா 10 mg to 15 mg தான் ரிலீஸ் பண்ண முடியும். கண்டிப்பா வந்துட்டு இது ஒருத்தரால செஞ்சிருக்க முடியாது. யாருமே வந்து வெளியேந்து வந்து பண்ணாங்கன்னு சொல்லல. இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிற 2-3 டாக்டர்ஸே இதுல இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு பேரோட சொல்றாங்கன்னும் போது நீங்க அதை மூடி மறைக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? ஏன்னா இப்போ ஒருத்தவங்க ப்ரூட்டலி உங்க காலேஜ் கேம்பஸ்ல ரேப்ட் அண்ட் மர்டர் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா யார் யார் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய என்கொயரி வைக்கணுமா வைக்கக்கூடாதா? அவசரமா ஏன் பாடியை போய் எரிச்சிங்க? அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு விஷயம். நீ அந்த எவிடன்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்றனாலே நீ வந்து ரொம்ப யாரையோ காப்பாற்ற ட்ரை பண்றேன்னு தான் ப்ரூவ் ஆகுது. நீங்க யாரோ ஒருத்தரை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இவர் தான் இது எல்லாத்தையுமே பண்ணாரு, அதை நீங்களா ஒத்துக்கிட்டு போய் வேலையை பாருங்க அப்படின்றது சும்மா பூட்டி முழுகிற கதையா தானே இருக்கு. அதே மாதிரி இப்போ இருக்கிற லேடிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி பண்ண மாட்டேன்றாங்க. நம்ம டாக்டர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் நைட் டியூட்டி நான் வரல, அதுக்கு வந்து நான் வேலைக்கு சம்பளம் வரலன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற மன லெவலுக்கு போறாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இப்படி ஒரு மருத்துவருக்கு, ஒரு பயிற்சி மருத்துவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ரொம்ப வந்து ஆபத்தான விஷயம் சார். ரொம்ப வந்து மனசு வந்து ரொம்ப வலிக்குது எனக்கு. ஆனால் பல்வேறு பெண் மருத்துவர்கள், அதே மாதிரி வந்துட்டு பெண் இதில் வந்து வேலை செய்கிற எல்லா இந்த பயிற்சி மருத்துவர்கள் எல்லாமே வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க, டிப்ரெஷனில் இருக்காங்க. வேலை செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்குது. நைட் டியூட்டிஸ் எஸ்பெஷலி பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மன உளைச்சலில் இருக்காங்க. தேர் இன் அ கிரேட் ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷன். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா வந்து லேடி டாக்டர்ஸு. ஜென்ஸ் டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பயம் வந்து ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அதுவும் ஒரு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ளேயே இப்படி ஒரு ப்ரூட்டல் ரேப் அண்ட் மர்டர் நடக்குதுன்றது யாராலையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. டீப் சாரோ. சார், இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்க. எனக்கு அதை நீங்கள் ஒரு தெளிவாக விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா வெளியில் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி பேசப்படுது. ஸோ கண்டிப்பாக ஒரு மருத்துவராக உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். நீங்கள் அந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சோ அதை எனக்கு ஒரு டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா பெட்டர். ஆக்சுவலாக வந்து இதில் என்ன ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து இவங்க ஓப்பனாக வந்து ப்ரெஸ்ஸுக்கு வெளியே விடணும். ஓகேங்களா? இதான் அந்த பெண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அப்படின்ட்டு இவங்க அதை மூடி மறைக்கிறதுனால தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆங்கிள்லேருந்து ஒன்று சொல்கிறாங்க, போலீஸ் ஆங்கிள்லேருந்து இவங்க சொன்னது தவறுன்றாங்க, இல்லை இவங்க இந்த ஆங்கிள் ஒரு மறுப்பு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இந்த அலிகேஷன்ஸ் போகிறது காரணமே என்னென்னா ஒரு வெளிப்படைத்தன்மை வந்து இல்லை. ஓகே, ஸோ இந்த வெளிப்படைத்தன்மை இருந்திருந்து அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் வளர்ந்துருக்காது. ரிகார்டிங் த போஸ்ட்மார்ட்டம் பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் எப்பவுமே ஒரு டே லைட்டில் தான் பண்ணுவாங்க. ஓகே, போஸ்ட்மார்ட்டம் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சாரார் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது, ஒரு சாரார் வந்து இது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட சந்தேகம்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிடுச்சா, இல்லை அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அவங்களா பேசுகிறாங்களா அப்படின்னு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் ஆகலை. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ப்ரெஸ்ஸுக்கு இது வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடையாது. ஆனால் இப்போ இந்த மருத்துவ மாணவர்கள் பேசுகிற விஷயத்துக்கு எதிர் சொல்லணும் அப்படின்றதுக்காக போலீஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து ஆக்சுவலாக இப்படி கொடுக்கல அப்படின்ட்டு அவங்க சைடில் இருக்கிற டிஃபென்ஸை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதான் ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரிப்போர்ட் வந்து வெளியே வரல. வந்திருந்ததுன்னா இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ரிகார்டிங் த அலிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்படி பசங்களுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் லாஜிக் தான். எல்லாரும் ஒரே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம்ன்றது நம்ம தனி டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஃபோரன்சிக் மெடிசன் என்ற டிபார்ட்மெண்ட், சட்ட மருத்துவத்துறைன்றது 3வது வருடத்தில் படிக்கக்கூடிய ஒரு பாட சப்ஜெக்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டமில் நடக்கும்போது என்னென்ன நடந்ததுன்றதை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்கே பகிர்வாங்க. பகிரும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கிது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதை வச்சு தான் இவங்க சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை, 180 mg அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து வைரல் ஆச்சு. ரொம்ப வந்து நாட்டையே வந்து உழுக்கிற மாதிரி ஆச்சு. 115 போலீஸ் உடனே அந்த சைடில் இருந்து வந்துட்டு 150 கிராம்ஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
வந்து அந்த பெண்ணோட உரிப்போட வெயிட்டு அப்படின்றாங்க. இப்போ உடனே இந்த மருத்துவர்கள் மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாள் அந்த 150 கிராம்ஸ்ன்ற வார்த்தை கூட நீங்கள் வெளியே சொல்லலை, ஓகேங்களா? அப்போ 150ன்ற ஒரு நம்பர் வந்து வெளியே வருது அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்கிறோன்னா, அப்போ எங்களுக்கு விஷயம் தெரியாமல் நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்த 150 கிராம்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிறது வெஜனா வெயிட்னா, அப்போ அந்த ரிப்போர்ட்டில் எழுதின எ திக் ஒயிட் விஸ்கஸ் ஃப்ளூயிட் அபவுட் 150 mg அப்படின்றது என்ன? 150 கிராம்ன்றது வேறு, 150 மில்லிகிராம்ன்றது வேறு. ஸோ அந்த மில்லிகிராம் கணக்கில் ஒரு திக்காக வெள்ளையாக கஞ்சி மாதிரி ஒரு பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பெண் உறுப்பில் இருக்குது அப்படின்ட்டு அதில் மென்ஷன் ஆனது வந்து அப்போ என்ன, அது செமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டு அங்கே இருக்கிற பயிற்சி மருத்துவர்கள் சைடில் வந்து ஸ்ட்ராங் அலிகேஷனாக வந்து வைக்கிறாங்க. இது வந்து ஸோ டோட்டலாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸில் என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற டிஸ்கஷனில் இருந்து தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள என்ன நடக்குதுன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஏன்னா இந்த சைடில் இவங்க ரிப்போர்ட்டே பெருசாக வந்துட்டு இதுதான் ரிப்போர்ட்டுன்னு அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல, ரிலீஸ் பண்ணலை. இப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த நைட்டு வந்து கிட்டத்தட்ட 38 மணி நேரம் வந்துட்டு அந்த பெண் மருத்துவர் வந்து டியூட்டியில் இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு வந்து எப்போயுமே அவங்க தூங்க போகிற அந்த பாலிசோம்னோகிராஃபி தூங்குகிற ரூம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பேஷண்ட் வந்து அங்கே அட்மிட் பண்ணதுனால அவங்களால அங்கே தூங்க முடியாமல் செமினார் ஹாலுக்கு போகிறாங்க. செமினார் ஹாலில் போயிட்டு மறுநாள் காலையில் வந்து அவங்க திரும்பலை. ரவுண்ட்ஸ் அப்போ எங்கடா அவங்கள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்து மருத்துவர்கள் போகும்போது ஒரு பிணையறை அந்த செமினார் ஹாலில் ஒரு பிணமாக வந்து அவங்க கிடக்கிறாங்க. கால்கள்லாம் விரிந்த நிலையில் கிடக்கிறாங்க. அப்படின்னும் போது அப்போ வந்து இந்த இவங்க சைடில் வந்து உடனே வந்து போலீஸ் எல்லாரும் வந்துட்டு இது ஒரு சூசைடு அப்படின்றாங்க. உடனே மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயே உங்களுக்கு சந்தேகம் வளர்க்க ஆரம்பிக்குது. என்னடா அது நம்ம பார்க்கும்போது கண்கள்லேருந்து ரத்தம் இருக்குது, கால்கள் விரிந்த நிலையில் இப்படி உடஞ்சி போன மாதிரி இருக்குது, இதை போய் சூசைடுன்னு சொல்கிறாங்களே. பெற்றோர்களுக்கும் இந்த சூசைடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் திருப்பியும் வந்து இல்லை இது கொலை அப்படின்ற மாதிரி வந்து ஒத்துக்கிறாங்க. அது வந்து வெறும் கொலை தான், ரேப்லாம் கிடையாதுன்றாங்க. அதுக்கப்புறம் தான் ரேப் அண்ட் மர்டர் அப்படின்றாங்க. இந்த மாதிரி அப்புறம் வந்து சொல்கிறாங்க ஒருத்தர் தான் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி அடுத்தடுத்து பொய்களாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் சொல்கிற அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பகுதியில் மூளையில் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லை. மூளை வந்து ரத்த கசிவு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து மூளை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து கண்கள் பகுதியில் பொறுத்த வரைக்கும் கண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து வீங்கி போயிருக்கு. ரத்தங்கள் நல்லா தேங்கி நிற்கிற காயங்கள் கண்களில் இருக்குது. இது வந்து கண்ணு பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எலும்பு செக் பண்ணுவாங்க. ஹயாய்டு போன்னு சொல்கிற இந்த எலும்பு செக் பண்ணுவாங்க. ஏன்னா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணோன்னா இந்த எலும்பு உடஞ்சிரும், இல்லை தூக்கில் தொங்கினாலும் இந்த எலும்பு உடஞ்சிரும். அந்த மாதிரி இந்த எலும்பு எதுவுமே உடஞ்சதுக்கான அறிகுறி இல்லை அப்படின்றத மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வந்து வருது. அப்புறம் உடம்பு ஃபுல்லாக வந்து பல்வேறு காயங்கள் வந்து இருக்குது. அந்த காயங்கள் மோஸ்ட்லி வந்து ஒரு ஸ்ட்ராங் வெப்பனால் அடித்தா தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இரும்பு ராடோ இல்லைனா இரும்பு இந்த நம்மளோட மரக்கட்டையோ அதை வச்சு அடின்னு அடித்தா தான் அந்த மாதிரி வந்து ப்ரூசஸ்ன்னு சொல்லக்கூடிய கன்ட்யூஷன்ஸ் வந்து வரும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் பல் பதிவுகள் வந்து இருக்கிற மாதிரி வந்துட்டு அதையும் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பெல்விஸ் போன் உடஞ்சிருச்சு, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதை போலீஸ் வந்து மறுத்தாங்க. போஸ்ட்மார்ட்டமில் அந்த மாதிரிலாம் எந்த எலும்புமே உடையலை, தப்பான நியூஸ்னு. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த 180 டிகிரியில் எப்படி அந்த கால் அப்படி இருக்கும் அப்படின்னு வந்தபோது அதில் டிஸ்லொகேஷன் ஆகிருக்கு. டிஸ்லொகேஷன் வேறு, ஃப்ராக்சர் வேறு. ஃப்ராக்சர்ன்றது எலும்பு உடையிறது, டிஸ்லொகேஷன்ன்றது வந்து எலும்பு விளங்குறது. ஸோ எலும்பு விளங்கி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்றாங்க. லாஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேலோட ஜெனிட்டல் பார்ட்டு. அந்த ஃபீமேலோட ஜெனிட்டல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைமன் நல்லா கிழிஞ்சு போயிருக்கு. உள்ளே இருக்கிற அந்த ப்ரொடெக்டிவ் ஹைமன் வந்து நல்லா கிழிஞ்சிருக்கு ஒன்று. ரெண்டாவது அந்த வெஜனால வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேசரேஷன்ஸ், அதாவது ஏதாவது ஒரு விஷயம் போய் மல்டிபிள் இடத்துல தேய்ன்னு தேய்ச்சா எப்படி ஃபுல்லாக வீரல். இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் உதடு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அந்த உதடை போட்டு 100 பேர் வச்சு ஜக்குன்னு தேய்ச்சோம்னா உதடு நான் விரிசல் விட்டுரும். அந்த மாதிரி விரிசல்கள் பல விரிசல்கள் வந்து அங்கே காணப்படுதுன்னு எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் 150 mg ஆஃப் திக் ஒயிட் விஸ்கஸ் ஃப்ளூயிட் இஸ் ஃபவுண்ட் இன் த வெஜினல் ட்ராக்ட், இது எல்லாமே எழுதியிருக்கு. லாஸ்ட்டாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரேப் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ரேப்டு அப்படின்னு சொல்லிட்டு டிக் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூசைடாக ஹோமிசைடாக எழுதணும். அதாவது அவங்கள சாகடிச்சுக்கிட்டாங்களா இல்லைனா யாராவது கொன்னாங்களா அப்படின்றது தான் சூசைடா ஹோமிசைட்னா மற்றவங்க வந்து கொல்றது அப்படின்ற இடத்துல ஹோமிசைடுன்னு முடிக்கிறாங்க. அப்போ டோட்டலாக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரேப்புன்றதும் உண்மை,
ஹோமிசைட், அதாவது கொல்லப்பட்டாங்கன்றதான் உண்மை. இது எல்லாமே வந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து இருக்குது. இது எல்லாமே நீங்கள் சொல்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கிடைச்ச அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசினதில் வந்த இன்ஃபர்மேஷன் தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷனும். ஓகேங்களா? இவங்க எதுவுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அந்த டாக்டரோ வெளியிட முடியாது. ஏன்னா வந்து போலீஸ் அனுமதி இல்லாமல் ப்ரெஸ் ரிலீஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து ப்ரெஸ்ஸில் வந்து இதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு நம்மளுக்கு வரல. இவ்வளோ இன்ஃபர்மேஷனுமே அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து அந்த கம்யூனிட்டியில் அந்த டாக்டர்கிட்ட பேசினதுலேருந்து இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இது எல்லாமே இருக்குது அப்படின்றது வந்து. இதெல்லாம் போலீஸ் மறுக்கிற விஷயம் என்னென்னா 150ன்றது வந்து இந்த வெஜனாவோட வெயிட்டு, அதுக்கப்புறம் எலும்புக முறிக்கப்படலை, இதெல்லாம் வந்து போலீஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷன். இவங்க வந்து அதுக்கு டிஃபென்ஸாக இவ்வளோ பாயிண்ட்ஸை வந்து சொல்கிறாங்க. இன்னொரு ரொம்ப நல்ல லாஜிக்கான ஒரு பாயிண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் ஒருத்தருக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ராயின்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ராய். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ராய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோ எடை உள்ள ஒரு ஒல்லி மனுஷன். ஓகேங்களா? இந்த இறந்து போன இந்த லேடி விக்டிம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 55 கிலோ கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ ஒருத்தரே வந்து அவங்களோட கையை இது பண்ணி அவங்க கண்களில் ரத்தம் வர வச்சு உடம்பு ஃபுல்லாக இவ்வளோ அடித்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண் உறுப்பு இந்த மாதிரி செதைச்சி அவங்க கால்களை விரித்து ஒருத்தர்னால பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு கேள்வி. அப்படி பண்ணால் அந்த எதிர்க்க இருக்கிற அந்த 55 கிலோ இருக்கிற அந்த பெண்மணி இவர் ஒரு 5 அடி அடிச்சிருக்காதா? இவர் ஒரு 50 அடி அடித்தார்னா அந்த பெண்ணால் ஒரு 5 அடி திருப்பி அடிக்க முடியாதா? அப்போ அடித்தா இந்த அடிகளில் இந்த ஆளுகளுக்கு எங்கே போச்சு? ஸோ இந்த ஆள் வெளியே வரும்போது நல்லா ஹீரோ மாதிரி ஜாலியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த அடியும் கிடையாது, காயமும் கிடையாது, அவரோட நகங்கள் பிக்கப்படலை, அவரோட உடம்புல வந்து கீறல்கள் எதுவுமே இல்லை, அவருக்கு எந்த விதமான அடி அசம்பாவிதம் எதுவுமே இல்லாமல் அப்படியே வராருன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது ஒருத்தரால் செஞ்சுருக்க முடியாது. அது மெயினாக இந்த ஆள் செய்யவே இல்லை, இந்த ஆள் மோஸ்ட்லி இறந்ததுக்கப்புறம் ஏதாவது வந்து செஞ்சுருக்க தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸோட அலிகேஷன். சார் இப்போ குறிப்பாக அந்த 150 mg அப்படிங்கிறது, ஏன்னா இப்போது முதல்ல ஃபஸ்ட்டு சூசைட் அப்படின்னு சொல்கிறாங்க, அடுத்து இது வந்து ஒரு கொலை அப்படிங்கிறாங்க, அடுத்து வந்து ரேப் பண்ணி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு ஒரு சந்தேகம் விழுந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஃபைனலாக முடிக்கிறப்போ இந்த 150 mg அப்படிங்கிறது ஒரு விஷயமா வெளில வருது அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் ஜென்ரலாக எழுதுகிற ஒரு கேள்வி தான். இப்போது ஒருத்தர் வந்து வற்புறுத்தி உடல் உழைச்சாலோ இல்லை அவங்கள பண்ணாங்களோ 150 mg அப்படிங்கிறது எப்படி ஒரு மனிதன் உடம்புலேருந்து வெளியேறும்? வாய்ப்பே இல்லை சார். அப்படிங்கிறதான் கேள்வியே இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அதனால தான் வந்து இது வந்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டி அப்படின்றது தான் வந்து ஸ்ட்ராங் சஸ்பிஷனாக வந்து இருக்குது. அதை கண்டிப்பாக சிபிஐ தான் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இயல்பாக வந்து ஒரு மனிதர்னால வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து மேக்ஸிமம் ரொம்ப நாள் பண்ணாமல் இப்போ ரிலீஸ் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா 10 mg to 15 mg தான் ரிலீஸ் பண்ண முடியும். அடுத்தடுத்த இப்போ எக்ஸாம்பிள் பண்ணிவிட்டு உடனே 2வது வாட்டி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, முதல்ல எரெக்ஷனே ஆகாது. சப்போஸ் ஆனாலும் நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதோட வெளியே வர எம்எல் ஒரு 5 mg தான் வரும். 3வது வாட்டி பண்ணோம்னா 5 mg கூட வராது, 3 mg தான் வரும். ஸோ ஒரு டைம்லேயும் அடுத்தடுத்த டைம் சீக்வெண்ட்டாக பண்ணும்போது அந்த செம்மனோட குவான்டிட்டி குறைஞ்சிட்டு தான் போகும். ஓகேங்களா? எந்த ஆண்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் 2 மணி நேரத்தில் 10 டைம் வந்து நான் ஷார்ட்டாக 15 mg கொடுக்கறதுக்கு வந்து இது வந்து ரோபோட்டோ இல்லைனா குதிரையோ இல்லைனா மாடோ கிடையாது. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஒரு மனிதனால் இவ்வளோ தான் முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் வந்து வலுக்குது. ஏன்னா இவ்வளோ இன்ஜுரிஸ் ஒருத்தர்னால கிரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த 150 mgன்றது ஒருத்தர்னால கிரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஃபெசிலிட்டிலேயே இவ்வளோ தூரம் வந்து நடக்குது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக உள்ளிருக்கிறவங்களே நிறைய பேர் இன்வால்வ் ஆகி இதெல்லாம் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த செமினார் ரூமில் அவள் இருக்கா எல்லாம் தெரிஞ்சு அப்படின்னும் போது ஒருத்தர்னால இதை கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது அப்படின்றது தான் சந்தேகம் வலுக்குது. சார் இது கிட்டத்தட்ட பார்க்குறப்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப குரூயலாக வன்மத்தோட கொல்லப்பட்ட மாதிரி இருக்குது நம்ம இந்த செய்தி கேள்விப்பட்டப்போமே. ரெண்டாவது அதுக்கேற்ற மாதிரி தான் வெளியில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஒரு அடமெண்ட்டான பொண்ணு, இங்கே இருக்கக்கூடிய ட்ரக் விஷயங்கள்லாம் இருந்துச்சு காலேஜுக்குள்ளே, அதை வந்து எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சில மாணவர்கள் வந்து இங்கே உள்ளே இருக்க ஆட்கள் தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற அலிகேஷன்ஸ் தான். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அடமெண்ட்டான பொண்ணு, அந்த பொண்ணே ஃபஸ்ட்டு சரியில்லை, அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்கும், ஒரு மாதிரி பேசும், இது எல்லாமே இருக்கட்டும் சார், இது எல்லாமே உண்மையாக கூட இருக்கட்டும். அதுக்காக ஒருத்தரை நீங்கள் வந்து ரேப் பண்ணி கொண்டுருவீங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கிற இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் வந்து கேஸை வந்து முதல் நாள்லேருந்து லீடு கொண்டு போயிருக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இல்லீகலாக ட்ரக் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய இருக்குது. இதில் ஈடுபடுறதுல வந்து பார்த்திங்கன்னா 2-3 பசங்க இன்வால்வ் இருக்காங்க. அந்த 2-3 பசங்கள் கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வெளியே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கேங் மாதிரி இது செயல்படுது. இந்த கேங்கில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாருக்கும் இந்த போதைப்பொருள் கொடுக்குறது, இந்த டாக்டர்ஸ்க்கெலாம் இந்த போதைப்பொருள் சப்ளை பண்ணுறது, இதே மாதிரி வந்துட்டு இந்த மதுபானங்கள், இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஸ் கண்டக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சில பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே இந்த கேங் ஈடுபட்டு வந்துக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற
ஸ்டூடெண்ட்ஸே சொல்கிறாங்க. ஓகேங்களா, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வந்துட்டு பொழுதுபோக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு 7-8 பேர் மேலே இவங்களாம் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, 7-8 பேர் இப்படி பண்ணுறாங்கனால தானே சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இது ஒரு சீரியஸ் விஷயமா எடுத்து அவங்க எல்லாமே நம்ம வந்து விசாரணைக்கு வந்து உட்படுத்தணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த பொண்ணு இறந்து ஒரு அடுத்த நாளில் வந்து அந்த காலேஜோட பிரின்சிபல் ஒரு டீன் அவங்களுடைய ரூம்ஸ் வந்து இமீடியட்டாக அது வந்து ரிஸ்டோர் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறதும் சந்தேகமாகி நேற்று வந்து அவர் வந்து விசாரணையும் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து இதுவும் வந்து அந்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி தான். என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டீனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா உடனே அந்த இடத்துல போலீஸ் வந்து அந்த இடத்த சீல் பண்ணி, ஏன்னா எவிடன்ஸ் எதுவுமே டேம்பர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம உடனே ஆய்வு கொள்ள பண்ணணும். ஆனால் இந்த கேஸ் என்ன நடக்குதுன்னா, நடந்த அடுத்த நாளே அந்த இடத்த ரெனோவேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போ அங்கே இருக்கிற எவிடன்சஸ்லாம் அழியுமா அழியாதா? கண்டிப்பாக அழியும். ஓகேங்களா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வைக்கக்கூடிய முக்கியமான அலிகேஷன்ஸாக வந்து இருக்குது. ஏன் இந்த இடத்த வந்து உடனே ரெனோவேட் பண்ணணுன்ட்டு. அப்புறம் இந்த டீன் வந்து இங்கேருந்து உடனே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி பணியேற்றம் ஆகிட்டு வேறு இடத்துக்கு வந்து போயிடுறாரு, வேறு மருத்துவத்துக்கு போயிடுறாரு. இது எல்லாமே வந்து சந்தேகத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப அதிகமாக தான் வந்துட்டு ஆக்குதுன்றதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இப்போ நீங்கள் நிறைய மருத்துவர்கள்ட்ட பேசியிருப்பீங்க, குறிப்பாக இந்த பெண் மருத்துவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஸ்டேஜஸ் ஆஃப் பெயின்ஸை தாண்டி தான் படிக்க வர்றாங்க. அப்படிங்கிறப்போ இப்படி ஒரு விஷயம் ஒர்க் பண்ணுற இடத்துல நடக்குது, அதுவும் ஒரு கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் இருக்க ஒரு காலேஜ் நடக்குது அப்படிங்கிறப்போ அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது சார்? இந்த ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே பயத்தில் இருக்காங்க சார், பயங்கர பயத்தில் இருக்காங்க. இப்போ நேற்று கூட வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு, எல்லோரும் மூஞ்ச மூடிட்டு பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது சார், ஏதாவது எங்கள் ஃபேஸ் இதுவாகிட்டு காலேஜ் விட்டு அனுப்பிச்சிட போகிறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பயத்தில் வந்துட்டு இருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்துட்டு நம்மளோட லேடிஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்மளுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து இப்படி ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இப்படி தான் கேஸ் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்லேருந்தே சொன்னது எல்லாமே பொய்கள்ன்றதுனால தான் இங்கே இவ்வளோ பிரச்சனை. ஸ்டார்டிங்லேயே இவங்க உண்மையை வந்து பேசுகிறாங்க அப்படின்னா இவங்க தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொன்னால் வந்து ப்ராப்ளமே இல்லையே. ஏன்னா அந்த நீங்கள் சொல்கிற அந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, அந்த அங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே யாருமே வந்து வெளியேந்து வந்து பண்ணாங்கன்னு சொல்லலை. இந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கிற 2-3 டாக்டர்ஸே இதில் இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு பேரோட சொல்கிறாங்கன்னும் போது நீங்கள் அதை மூடி மறைக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? டீனுக்கு இதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? டீன் வந்து இதுக்கு ஏதாவது லிங்க் ஆகிருக்காரா? இல்லைனா அதுக்கு மேலே இருக்கிற அஃபீஷியல்ஸ் கீழே டீன் ஏதாவது வேலை செய்கிறாரா? எல்லாமே சந்தேகத்தை வலுக்கும்ல சார். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க ப்ரூட்டலி உங்கள் காலேஜ் கேம்பஸில் ரேப்ட் அண்ட் மர்டர் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய என்கொயரி வைக்கணுமா வைக்கக்கூடாதா? அதை விட்டுட்டு இவங்க பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா பாவம் அவனுங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வெளியே சொல்லிட்டு இருக்கானுங்க, அவனுங்க இது சூசைடில் மர்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க தான் ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குரூப் இன்வால்வ் ஆகிருக்கு விசாரிங்கன்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சார் இந்த கேஸ் அந்த பசங்க எல்லாரும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு ஒரு என்கொயரி நடத்தி என்னப்பா ஆச்சுன்னு சொன்னால் அவங்களே எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க சார். அதை விட்டுட்டு நீங்கள் யாரோ ஒருத்தரை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இவர் தான் இது எல்லாத்தையுமே பண்ணார், அதை நீங்களே ஒத்துக்கிட்டு போய் வேலையை பாருங்கள் அப்படின்றது சும்மா பூட்டி முழுகிற கதையாக தானே இருக்குது. அதே மாதிரி இப்போ இருக்கிற லேடிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி பண்ண மாட்டேன்றாங்க சார். நம்ம டாக்டர்ஸ் எல்லாருமே நைட் டியூட்டி பண்ண பயமாக இருக்குது. இங்கேயுமே ஆமாம், நைட் டியூட்டி பண்ண பயமாக இருக்குது. சாட்டர்டே சண்டே எமர்ஜென்சி சர்வீசஸ் மட்டும்தான் இருந்தது, ஓபி ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருந்தது. மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு சார் ஒரு ப்ராப்பர் செக்யூரிட்டி இல்லாமல் நைட் டியூட்டி எப்படி சார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேரோட நிறைய பேர் நைட் டியூட்டி நான் வரல, அதுக்கு வந்து நான் வேலைக்கு சம்பளம் வரலன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு மன லெவலுக்கு போகிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்காங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. அவங்க எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா சார், இந்த பெண்கள் மருத்துவர்கள்லாம் பேசிக்காக என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு தனி ரூமு, எங்கள் ரூம் ஒரு ஆண்கள் படுக்கிற ரூம்லேயே நாங்களும் படுத்துக்கணும், இதெல்லாம் எப்படி சார் கஷ்டமாக? உண்மை தானே சார், கஷ்டமாக இல்லையா? ஸோ தனி ஒரு ரூமு, தனி ரெஸ்ட் ரூமு, காமனாக இருக்கிற ரெஸ்ட் ரூமில் ஆண்களும் போகணும் பெண்களும் போகணும் அப்படின்றது எப்படி? இது அவங்க கேட்குறது. ரெண்டாவது ஃப்ளோருக்கு ஃப்ளோர் சிசிடிவி, அதுதான் அந்த டைம் அப்போ நான் சொல்ல வந்தேன். அந்த சிசிடிவின்றது காட்சியே இல்லையே சார், சிசிடிவி காட்சி இந்த ஃப்ளோருக்கு அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டு வந்து அந்த நைட்டு ஃபுல்லாக நடந்த இந்த ஃப்ளோரோட சிசிடிவி காட்சி, அந்த செமினார் ரூம் இருக்குல்ல, அந்த செமினார் ரூமில் இருக்கிற அந்த வெரண்டாவோட சிசிடிவி காட்சி நைட்டு ஃபுல்லாக எங்கே? மாணவர்கள் சொல்கிறாங்க சிசிடிவி இருந்தால் தானே விடுவானுங்க அப்படின்ட்டு. வெளியே இருக்கிற ஒரு கேட்டில் ஒரு சிசிடிவி வச்சுட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மாணவர்கள் சிசிடிவி சர்வேலன்ஸே இல்லையே, எப்போயோ எல்லாம் ரிப்பேர் ஆகி கிடக்குது, சர்வீஸே பண்ணலையே அப்படின்றது தான் ஸ்டூடெண்ட்ஸோட குரல் வந்து எழுப்புது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டு. ஸோ இங்கே இருக்கிற மாணவர்களும் என்ன எதிர்பார்க்குறாங்க, சிசிடிவி சர்வேலன்ஸ் வேணும். இங்கே வேலை செய்கிற லேடி டாக்டர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, சிசிடிவி சர்வேலன்ஸ் வேணும், இண்டிவிஜுவல் ரூம் வேணும், இண்டிவிஜுவல் ரெஸ்ட் ரூம் வேணும். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா பேஷண்ட்ஸு கூட வந்து ஒரு
தற்காப்புக்கு வந்துட்டு ஒரு நல்ல செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஐசியூவில் வந்து நம்ம சொல்கிறோம் உங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்பா இறந்துட்டாங்கன்னும் போது உடனே ரிலேட்டிவ் கொந்தளிச்சு தலையில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அஜிடேஷன் வர வாய்ப்பு இருக்குது. என்னடா பண்ணீங்க இப்போ இத்தனை நாள் இவ்வளோ காசு வாங்குனீங்களே என்ன வேணால் சொல்லலாம், இல்லைனா பண்ணீங்க இத்தனை நாள் எங்கள் அம்மா விட்டுட்டீங்களேன்னு வரலாம். அப்படின்னும் போது ஒரு ஸ்ட்ராங் செக்யூரிட்டி வந்து இருக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற லேடி டாக்டர்ஸ் வைக்கிற பெரிய டிமாண்டாக இருக்குது. அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம குரல் கொடுத்து இதெல்லாம் செவிசாயிச்சு இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டாக்டர்ஸ் அசால்ட் தொடர்ந்துக்கிட்டே போவோம். நல்லா இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார், டாக்டர்ஸுன்றதுனால தான் இந்த மேட்ரு இவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா இதே ஒரு கிராமத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு. ஒரு கிராமத்து பெண்ணு ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு 7-8 மிட்டா மிரசுகள்லாம் செஞ்சு இப்படி செஞ்சுட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிச்சுன்னாங்கன்னா இந்நேரம் நியூஸ் தற்கொலை பண்ணிச்சுன்னா தான் போய் முடிஞ்சிருக்கும். முதல்ல இது சூசைடுன்னு சொல்லி தானே முதல்லயே இந்த கேஸே பார்த்தீங்கன்னா சூசைடுன்னு மட்டும் தானே சொன்னாங்க. அப்போ எல்லா பசங்களும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு ரெஸ்ட் இன் பீஸு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற இந்த எல்லாருமே இல்லை ஹைலி எஜுகேட்டட் எல்லாரும் டாக்டர்ஸ்ன்றதுனால இதை பார்த்தோன்னே இது சூசைட் இல்லைன்னு தெரிஞ்சு இதில் மர்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்குன்னு தெரிஞ்சு ஒன்று விஷயம் இவங்க குரல் எழுப்ப தானே சார் இவங்க மாறினே வராங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கே ஓப்பனாக இது மர்டர் கேஸு இது ஒரு ரேப் அண்ட் மர்டரு ஒரு 5-6 பேர் நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த 5-6 பேர் யாருன்னு நாங்கள் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னா ஏன் சார் ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் நடத்த போகிறாங்க? இவங்க சொல்லி தான் நீங்கள் ஆமான்னு ஒத்துக்கிறீங்க, இவங்க சொல்லி தான் நீங்கள் ஆமாம் மர்டர்ன்றீங்க, இவங்க சொல்லி தான் நீங்கள் ஆமாம் ரேப் பண்ணுறீங்க, இவங்க 150ன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்களும் 150 வந்து இதுன்றீங்க. ஓகேங்களா? எதுவுமே நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சொல்கிறது தானே 150 கிராம் ஆஃப் வெஜைனா எடுத்திருக்கோம் அதில் ஒரு 3 ml இருந்தது யாரோ ஒருத்தர் நினைக்கிறேன் அப்படி நீ சொல்கிறது தானே வந்து நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. டீனை மாற்றிடுறீங்க ரெனோவேட் பண்ணிடுறீங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. அப்புறம் பசங்க பேசினா போராட்டம் நடத்துகிறான்றீங்க. அப்புறம் அந்த போராட்டம் வலுக்க தானே செய்யும். இந்த போராட்டம் மக்கள் போராட்டமாக மாறுது. மக்கள் போராட்டம் வந்து கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் உள்ளே வரதான் செய்யுது. மாப்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்படின்னா வந்துட்டு மக்களை பசங்களோட நோக்கம் அது கிடையாது. பசங்களோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வி நீட் ஜஸ்டிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் ராய் தான் இந்த எல்லாத்தையும் ஒரே அந்த பொண்ணு ஃபுல்லாக செதைச்சதே அந்த ராய் தான்ன்றது ஜஸ்டிஸ் கிடையாது. அது 5-6 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த 7-8 பேர் யாருன்றது கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஜஸ்டிஸ். அந்த 7-8 பேரை கண்டுபிடிச்சி எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக அதிகப்படுத்த தண்டனையாக தூக்கு தண்டனையாக வழங்குறீங்களோ அதுதான் ஜஸ்டிஸ். அதை விட்டுட்டு நீங்கள் அதை கவர் அப் பண்ணுறதுல என்ன ஜஸ்டிஸ்? இப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட் சொல்கிறப்ப நமக்கு ஒரு யூகம் வருது இப்படி தான் இவங்க கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. ஹவு க்ரூயலி ஷி வாஸ் மர்டர்ட் சார்? ஹவு க்ரூவல் என்னும் போது இந்த ராட்சசன் படம் பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப மோசமான ஒரு கிளாசிக்கலாக ஒரு சைக்கோ த்ரில்லர் படம். ஓகேங்களா? அதில் அந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணுறப்போ அந்த ஒரு நாசர் சார் ஒரு சீன் அது ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ சொல்லுவார் ஹீஸ் நாட் அ நார்மல் பர்சன், ஹீஸ் அன் டிப்பிக்கல் ஆன்டி சோஷியல் பிஹேவியர் கொண்ட ஒரு பெரிய சைக்கோ அப்படின்னுவார். ஏன்னா வந்து அவ்வளோ தூரம் இரும்பு கலரில் கட்டப்பட்டு கண்கள் நோண்டப்பட்டு அப்படிலாம் விதர் பண்ணது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி ஒரு மர்டர் நடந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இட் இஸ் நாட் அன் நார்மல் கைண்ட் ஆஃப் அன் மர்டர், இட் இஸ் அன் பிளான்ட் க்ரூவல் ப்ரூட்டல் மர்டர். இதான் வந்து கரெக்டான வார்த்தை. ஏன்னா வெறும் மர்டர்னா ஒரு கழுத்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம் சார், இல்லைனா ஒரு கண்ணில் சுட்டுட்டு போயிட்டுருக்கலாம், இல்லை ஒரே ஒரு கத்தி எடுத்து குத்திட்டு போயிட்டுருக்கலாம். ஆனால் இங்கே அப்படி நடக்கலையே சார். இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை கூட நடந்தது. ஒரு 7-8 பேர் வந்து சக்குன்னு வெட்டிட்டு போனாங்க, மர்டர் தெரியுது. ஆனால் இது அப்படி இல்லை, இன்ச்சாக டார்ச்சர் நடந்திருக்காங்க. ஓகேங்களா? கண்கள்லேருந்து ரத்தம் வருதுன்னா அந்த கண் என்ன பாடுபடுத்திருப்பேன். கண்ணில் சும்மா தூசி வந்தாலே நம்ம கசக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக உனக்கு வந்து ஃபுல்லாக அந்த கன்ஃபியூஷன்னா எத்தனை அடி லத்தியால் ராடெல்லாம் அந்த பொண்ணை பட்டுன்னு அடிச்சிருக்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பற்கள் பல இடத்துல வந்து காணப்படுது. ஹவு க்ரூவல் யூ ஆர். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 150 mg அப்படின்னும் போது எத்தனை பேர் அதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. அதனால தான் சொல்கிற ஒருத்தர் கிடையாது. அன்றைக்கி நைட்டு அந்த 3 மணி நேரம் அந்த பொண்ணு பட்ட வலி இருக்குது, எவ்வளோ ஒரு வலியாக இருக்கும். அது கத்த கூட முடிஞ்சிருக்காது. ஓகேங்களா? கத்துறது கூட வாயை பொத்திருப்பானுங்க, இந்த இடத்துல டோட்டலாக சோக் பண்ணியிருப்பானுங்க, கத்த கூட முடிஞ்சிருக்காது. இதெல்லாம் பண்ணுறான்னா அவன் நார்மல் ஹியூமன் கிடையவே கிடையாது. இஸ் அ டிப்பிக்கல் சைக்கோ. தீஸ் பர்சன்ஸ்லாம் இதுதான் நான் சொல்கிறேன், ஜஸ்டிஸ் வேணும்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி சைக்கோங்களை திருப்பி வெளியே விட்டிங்கன்னா அடுத்து ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆகாதுன்றது என்ன நிச்சயம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எவனா இந்த ஸ்கேப் கோட்டை தூக்கிட்டு தூக்கில் போட்டு அவனை உள்ளே வச்சுட்டிங்க. ஆனால் பண்ண இன்னொரு மெயினாக ஒரு 4-5 முக்கிய தலைங்கள் வெளியே இருக்கானுங்கன்னா இப்போ அடுத்து வீக்கராக இருக்கிற டாக்டர்கிட்ட பண்ணால் பிரச்சனை வருது, கிராமத்து சைடில் போய் வேட்டையாடுவோம் அப்படின்னு இவங்க ஆரம்பிச்சானுன்னு வச்சுக்கோங்க. வேறு சின்ன பொண்ணுங்க மேலெலாம் அவங்க கை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு நம்ம யோசிக்கணும்ல. அதனால தான் உண்மையான குற்றவாளிகளை தூக்கி உள்ளே போட்டு தூக்கில் போடுங்க அப்படின்றது வந்து ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டாக வந்துட்டு இருக்குது. ஏன்னா வந்து ஸ்கேப் கோட்டை மாட்டினா வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்லதில்லை. ஃபாரன்சிக் மெடிசனும் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால நான் கேட்குறேன். இப்போது இதில் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து புலப்படுது. இந்த செமனாக இருக்கட்டும், அவங்க கொல்லப்பட்ட விதங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்போ கரெக்டான அக்யூஸ்டாக இந்த ஃபாரன்சிக் மெடிசன் கண்டுபிடிச்சிட முடியுமா?
100% கண்டுபிடிக்கலாம் சார். ஓகேங்களா? அதுதான் ஃபாரன்சிக் மெடிசனோட பியூட்டியே. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த புல்லட் இன்ஜுரியை வச்சுக்கோங்க. இப்போ புல்லட் இன்ஜுரி அவனா சுட்டுக்கிறான் இல்லைனா இன்னொருத்த சுட்டான் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களா சுட்டுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு இந்த மசில் இருக்குல்ல, அந்த கன்னோட மசில், அதை வந்து இந்த கான்டாக்டில் இருக்கும். கான்டாக்ட்லேருந்து ஃபயர் பண்ணுவாங்க. அப்படி ஃபயர் பண்ணும்போது அந்த மசிலோட ஷேடோ வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இன்னொருத்தவங்க சுட்டுறான்னும் போது கான்டாக்டில் வைக்க மாட்டான், தூரத்துலேருந்து தான் சுடுவான். ஓகேங்களா? அப்போ அந்த மசிலோட ஷேடோ வந்து இருக்காது. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனா சுட்டுக்கிட்டானா அந்த கன்று அவன் கையிலேயே இருக்கும் டைட்டாக. ஓகேங்களா? ஆனால் வேற ஒருத்தவங்க சுட்டுட்டு அவன் கையில் வச்சாங்கன்னா கன்று சும்மா பேருக்கு வச்ச மாதிரி இருக்குமே தவிர கன்னில் அவனோட கிரிப்பு இருக்காது. இந்த மாதிரி அதே மாதிரி கழுத்து அறுத்துக்கிற கேஸ்லையும் அதே மாதிரி. அப்போ கழுத்து அறுத்துக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நானே அறுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வச்சு பார்த்து தான் அறுப்பேன். அப்போ நிறைய ஹெசிடேஷன் கட்ஸ் இருக்கும். ஆனால் வந்து அவங்களா வந்து வேற ஒருத்தவங்க அறுத்தாங்கன்னா வந்து ஒரே கட்டாக கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஃபாரன்சிக் மெடிசன் வச்சு வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த கேஸ்லேயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செமன் அப்படின்றது தான் நம்மளுக்கு இப்போ இங்கே இருக்கிற முக்கியமான வெப்பன். அந்த செமன் அனாலிசிஸ் அனுப்பும் போது நார்மலாக இதில் ஒரு டிஎன்ஏ இருக்கா இல்லை மல்டிபிள் டிஎன்ஏஸ் இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்கிற செமன் தான் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆள் தான் பண்ணது அப்படின்றது உறுதியாகுது. ஆனால் மல்டிபிள் டிஎன்ஏஸ் இருக்கிற செமன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ரேப்பில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அப்போ கூட எதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க? ரேப்பில் இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு. ஏன்னா 2 பேர் பண்ணிவிட்டு 3 பேர் வெறும் அடின்னு கூட அடிச்சிருக்கலாம், சும்மா வந்து கடிச்சிட்டு கூட போயிருக்கலாம். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஸோ இந்த டிஎன்ஏ அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த செமன் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை பேர் மல்டிபிள் பீப்புள்ஸ் இன்வால்வ்டான்றது தெரியப்படுத்தும். நீங்கள் பிடிச்சி வச்சிருக்க அக்யூஸ்ட், நான் இந்த ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய அக்யூஸ்டெல்லாம் வந்து அவங்க செமனை வந்து வச்சு இந்த டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அப்படி மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் கட்டாக மேட்சிங் கேஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அக்யூஸ்ட்டை வந்து ஜெயிலுக்கு அனுப்பலாம். அதே மாதிரி சீலியோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்குது. சீலியோஸ்கோப்பின்றது என்னென்னா வந்துட்டு லிப்ஸ் இருக்குல்ல, இந்த லிப்ஸோட பிரிண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறது. அப்போ அந்த பொண்ணு உடம்புல நம்ம ஸ்கேன் பண்ணும்போது இதெல்லாம் அங்கே பண்ணவே உடலையே சார். அதான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணணும் போது நம்மளுக்கு பாடி வேணும். அவசரமாக ஏன் பாடியை போய் எரிச்சிங்க? அவசரமாக வை வாண்ட் டு கிரிமேட்டர் ஸோ ஃபாஸ்ட்? அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற இன்னொரு விஷயம். இப்போ இளவரசன் கேஸ், திவ்யா கேஸ் தான் நம்ம தருமபுரியில் நடக்கும்போது கிட்டத்தட்ட பாடிலாம் வந்து 1 வாரம் போஸ்ட்மார்ட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் தருமபுரி டாக்டர் பண்ணார், அதுக்கப்புறம் சென்னை டாக்டர் பண்ணார், எய்ம்ஸ்லேருந்து வர வச்சாங்க. அதே மாதிரி இந்த கேஸ்லேயே வந்து 2-3 போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தா தீர்வு கிடைக்கும்ல. அவசரமாக ரெனோவேட் பண்ணிடுறீங்க ரூமை, அவசரமாக பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறீங்க, எரிச்சிடுறீங்கன்னும் போது ஏன் எவிடன்ஸை இவ்வளோ சீக்கிரமாக டேம்பர் பண்ணுறீங்க? ஹர் பாடி இஸ் த எவிடன்ஸ். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நான் யோசிக்கிற ஆங்கிளில் இன்னொரு டாக்டர் வந்து யோசிப்பார், பாடி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுங்கள், டோட்டலாக எத்தனை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அது பேர் தான் டாக்டைலோகிராஃபி. இல்லை ஒருத்தவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டு வேறு. கண்டிப்பாக அந்த பொண்ணு டச் பண்ணும் போது வேறு இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும்ல, அவள் பாடியில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணலாம்ல. 2. 3வது சீலியோகிராஃபி. சீலியோகிராஃபின்றது இந்த உதடுகள் வச்சு நம்ம கடிக்கும் போது பண்ணும்போது நம்ம உதடுகளோட லிப் பிரிண்ட் படும். எல்லாருக்கும் வேறு உதடுகளோட லிப் பிரிண்ட் இருக்கும். அதை வச்சு யார் உதடுன்னு மேட்ச் பண்ணலாம்ல. எவ்வளோ பண்ணலாம் சார். ஸோ ஃபாரன்சிக் மெடிசன் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம். செமன் அனாலிசிஸ், சீலியோகிராஃபி, டாக்டைலோகிராஃபி இதெல்லாம் வச்சு யார் விக்டிம்னு அசால்ட்டாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவை ப்ராப்பரான மெட்டீரியல், ப்ராப்பரான எவிடன்ஸ். நீ அந்த எவிடன்ஸை வந்து மறைக்கிற, எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறனாலே நீ வந்து ரொம்ப யாரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறன்னு தான் ப்ரூவ் ஆகுது. இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த நிர்பயா கேஸு அப்படின்றதெல்லாம் தாண்டி இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது சார். இந்த கேஸ் வெளியே வருதுன்றதுக்கு அர்த்தம் இது ஒரே கேஸ் தான் இந்தியாவில் இருக்குன்றது கிடையாது. நிறைய இடத்துல ஹிட்டனாக பல பெண்மணிகள் வாய் பேச முடியாமல் கம்முன்னு சகிச்சுக்கிட்டு பல பேர் இறந்து போயிட்டு சூசைடுன்னு கேசஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகுது. இது ஏதோ ஹையர் ஃப்ரெட்டர்னிட்டியில் டாக்டர் கம்யூனிட்டி நடக்கிறதுனால டாக்டர்ஸ்லாம் இவ்வளோ குரல் கொடுத்து இந்த மாதிரி விஷயத்தை வெளியே கொண்டு வர மக்களுக்கு சொல்கிறோம். ஆனால் பல விஷயங்கள் இப்படி தெரியாமையே போயிட்டுருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லாஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரிக்ட் இந்த சென்ஸ் என்னென்னா இமீடியட் ஜஸ்டிஸ்ன்ற கான்செப்ட் வரணும். யாரோ கொலை பண்ணுவாங்க, இன்னொருத்தர் வந்து ஆஜராவாங்க, அப்புறம் அவன் வந்து வாய்தா போட்டு பெயில் போட்டு வெளியே சுற்றிக்கிட்டு இருப்பான், கொலை பண்ணவன் சீன்லேயே வரமாட்டான். இது வந்து முற்றிலுமாக தடுக்கப்படணும். இமீடியட்டாக யார் கொலையாருன்னு கண்டுபிடிச்சி இமீடியட் ஜஸ்டிஸ் வந்து கொடுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கும். அடுத்த லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேடி டாக்டர்ஸ் கண்டிப்பாக பாவம், கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு ப்ராப்பர் செக்யூரிட்டி, ஒரு ப்ராப்பர் சிசிடிவி சர்வேலன்ஸ், ஒரு தனி ரூம் இல்லைன்னா நீங்கள் அதை டிமாண்ட் பண்ணி கேளுங்க. அதேமாதிரி எல்லா மாணவர்களுக்கும் எல்லா பசங்களுக்கும் அம்மா அப்பா சொல்லி வளங்க, பெண்களை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றது கொஞ்சம் சொல்லி வளங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து இருக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் என்ன தான் சொல்லி எடுத்துட்டு அவன் ஒரு ட்ரக் அடிக்ட் ஆனால் அவனை வெளியவே விடாதீங்க. அவனை ஒரு சீரமைப்பு இல்லத்தில் அனுப்பிச்சிருங்க. ஏன்னா ட்ரக்ஸ்னு ஒரு விஷயம் உள்ளே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவனுக்கு எதிர்க்க இருக்கிறது அம்மாவா, தங்கச்சியா, அக்காவா எதுவுமே தெரியாது. அவன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக அவன் மைண்டு சொல்லாததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்தராக ஃப்யூச்சரில் வந்து எடுத்து பேசணுன்றது தான் இருக்குது. நன்றி சார், உங்களோட நேரத்துக்கு நன்றி. நன்றி சார்.